நீங்க உங்களோட டின்னரை முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ள இல்ல மேக்ஸிமம் 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மிட் நைட் பிரியாணி சாப்பிடுறது அந்த கல்ச்சர்லாம் வந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு வெளில போய் சாப்பிடுறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது. என்ன ஆகும், நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலினே இல்லை. அப்ப அந்த சாப்பாடுல இருக்க சர்க்கரை எங்க போகும், ரத்தத்திலே சுத்திட்டு இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ். எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, 3 காரணத்துக்காக நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். இதுவும் நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு கான்செப்ட். என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகும். அது சர்க்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு இருதயம் இருக்கு. அதை பம்ப் பண்ணி நம்ம உடம்புல சர்க்குலேட் ஆகும். ஒரு ரத்தம் ஒரே இடத்துல இருந்தா நம்மளுக்கு நோய். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் அந்த வேலையை பார்த்துக்குது. ஆனா இது கூடயே லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு கிளியர் ஃப்ளூயிடா இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, உடம்பு ஃபுல்லா அதுவுமே இருக்குது. ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, WBCன்னு சொல்லக்கூடிய பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ் இருக்கு. அந்த லிம்போசைட்ஸ் இந்த சேனல் மூலியமா தான் ஓடிட்டு இருக்கணும். நம்மளோட இம்யூனிட்டிக்கு மிக இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகுறது இந்த லிம்ஃபாட்டிக் நோஸ். குழந்தைங்களுக்குலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீவர் வரும்போது நெறி கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க கன்னத்துல, இங்க அக்கல் எல்லாம், இதெல்லாமே லிம்ஃப் நோட்ஸ் சண்டை போடும். அந்த பாக்டீரியாவை சண்டை போட்டு அழிச்சு வெளியில தள்ளுறதா இதோட வேலை. ஆனா இதனால உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு ஹார்ட் கிடையாது. அப்போ இதை சர்க்குலேட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய பேசிக் விஷயம், கை காலை நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கறது, ஜாயிண்ட் ரொட்டேட் பண்றது, நம்ம நடக்கிறது, ஜாகிங், வாக்கிங், இது மாதிரி பண்ணும்போது லிம்ஃபாட்டிக் தானா சர்க்குலேட் ஆகும். உங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்ட் ஆகிறத பார்க்கலாம். நம்ம உணவு எதனால எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம்? உணவு நம்மளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது. ஆனா முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை. நீங்க சாப்பிட்ற ஒரு டீயோ, ஒரு காஃபியோ, இல்லை ஒரு உணவோ, இல்லை ஒரு பஜ்ஜியோ, இல்லை ஒரு காலிஃப்ளவரோ, ஒரு கீரையோ உங்க உடம்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது. யாருக்கு சென்ட் பண்ணுது? உங்க செல்லுக்குள்ள ஒரு ஜீனுன்னு ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஜீனுக்கு இன்ஃபர்மேஷன் கன் பண்ணுது. ஸோ இந்த லெட்ஸ் சே ஜீனுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கன்னு சுட்டுச்சுன்னா நம்மளுக்கு நோயின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கன்னு அது ஒரு கன்னு தான். நிறைய பேர் ஜெனட்டிக் டிசீஸ், எங்க அப்பாவுக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு அதனால எனக்கும் வந்துருமா அப்படி டாக்டர் கேட்பாங்க. ஆக்சுவலா உங்க அப்பா சாப்பிட்ட அதே சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும். ஆனா அது தவிர ஒரு வழி இருக்கு. அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா நீங்க டயபிட்டிஸ் பத்தி கவலைப்பட வேணாம். 95% டயபிட்டிஸ் ஜெனட்டிக் கிடையாது, லைஃப் ஸ்டைல். ஸோ அப்போ ஜீன் ஒரு கன்னுனா அந்த கன்னை சுடுறது யாரு தெரியுமா? உங்களோட உணவும் உங்கள் லைஃப் ஸ்டைலும். லேபுக்கு போய் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ நீங்க ஒரு நியூட்ரிஷனோ ஒரு டயட்டிஷியனோ போய் பாருங்க. அவங்க உங்களுக்கு பாடி டெஸ்டிங் பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல நிறைய மார்க்கர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைகிளிசரைடு, பிளட் சுகர் லெவலு, ஹோமோ ஐஆர், சி பெப்டைட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த பிளட் சாம்பிளை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன உணவு செட் ஆகுன்றது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எங்களோட ஓன் கிளினிக்ல 2 டயபிட்டிஸ்க்கு ஒரே டயட் செட் ஆகாது. ஏன்னா இப்போ என் கைரேகை உங்க கைரேகை மாறி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு உடம்புக்குன்னு ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. அப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஒரு வாட்டியாவது நீங்க ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து ஒரு டயட்டிஷியனோட உட்காந்து உங்களுக்கு என்ன டயட் செட் ஆகுதோ அதை தேர்ந்தெடுங்க.